Hi friends, welcome to Yoga Bites. நாம இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் குண்டு குண்டு குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாம ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். இன்ஸ்டன்ட் மிக்ஸ் குலாப் ஜாமுன் எடுத்துருக்கோம். இந்த பிராண்ட் தான் எடுக்கணும் இல்லை, எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 175 கிராம் எடுத்திருக்கேன். இதில் காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது. சாஃப்டாக பிசையணும். நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ஊற்றுனீங்கன்னா ரிச் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். தொட்டால் இப்படி ஸ்டிக்கியாக ஒட்டணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை 15 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிரப் ரெடி பண்ணிடலாம். நாம் இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு 600 கிராம்ஸ் சுகர் போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ சுகர் போடுறோமோ அதே அளவு தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சிரப் வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது, தின்னாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வச்சிடக்கூடாது. நம்ம இன்றைக்கி 600 கிராம் சுகர் எடுத்திருக்கோம். இந்த அளவே இதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம பேக்கெட்டில் போட்டிருக்க மாதிரி 800 கிராம்ஸ் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஓவர் போரிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், சிரப் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தொட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி இருக்குது. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். எனக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால வெறும் நான் ஏலக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சாஃப்ரான் இல்லை எசன்ஸ் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிரப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கையில் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அழுத்தி ப்ரெஷர் கொடுத்து கொஞ்சம் உருட்டணும். அப்படியே பாருங்கள், வெடிப்பு இல்லாமல் உருண்டையாக உருட்டி இருக்குது. இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்தாச்சு. வெடிப்பே இல்லை பார்த்தீங்களா? இதை நம்ம இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம உருண்டையை பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி உருண்டையை போடும்போது அது அடியில் போய் செட்டில் ஆகணும். எடுத்தோடனே மேலே வரக்கூடாது. அப்போ தான் இது நல்லா பொரிஞ்சு வரும். பாருங்கள், கொஞ்சம் நேரம் கழித்து தான் மேலே வருது. இந்த மாதிரி இருக்கணும். மேலே வந்தோடனே இந்த மாதிரி லேசாக உருட்டி விடுங்க. அப்படியே மாதிரி அடுப்பை ரொம்ப வேகமாக வச்சிடக்கூடாது, சிம்மிலையும் வச்சிடக்கூடாது. மீடியம் ஸ்பீடில் இருக்கணும். மீடியம் ஸ்பீடில் வச்சிங்கன்னா தான் எல்லா உருண்டையும் ஒரே மாதிரி கலரில் வரும், பொரிஞ்சு வரும். இப்போ பார்த்தீங்களா, நம்ம போட்ட உருண்டையை விட பெருசாக நல்லா உப்பி வந்துருக்கு. மீடியம் ஸ்பீட்லேயே வச்சிங்கன்னா தான் உள்ளே நல்லா வெந்து வரும். இல்லைன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா மாவு அப்படியே கட்டி கட்டியாக நிற்கும். பாருங்கள், எல்லா பக்கமும் வெந்து ஒரே மாதிரி கோல்டன் ப்ரௌனாக இருந்துச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சிரப்பில் போட்டு எடுத்துடலாம். 1 ஹவருக்கு அப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சிரப்பில் நல்லா ஊறட்டும். ஒரு 1 ஹவர் கழித்து சர்வ் பண்ணிக்கலாம். ஜாமுன் நல்லா 1 ஹவர் ஊறிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா புசு புசுன்னு இருக்குது. நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக்